அழகான 2 பெண் குழந்தையோட நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளே, நம்மளும் வேணான்னு சொல்லிட்டு பொண்ணு எங்க போவா, யார் இருக்கான்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அவ்வளோ தாராளமா ஏத்துக்கிட்ட தாயோட மனசை புரிஞ்சுக்காம தான் லைஃப் தான் முக்கியம்னு போனதுனால தாயோட அம்மா 2 குழந்தைங்கன்னு இறந்துட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல சுளுக்காம்பட்டி அப்படின்ற ஊரை சார்ந்தவங்க தான் இந்த காளியம்மாள். காளியம்மாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, செல்லம்மாள்னு சொல்லி. இவங்க 2 பேரும் தான் இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு வராங்க. இந்த காளீஸ்வரி அப்படின்றவங்களோட பொண்ணு தான் இந்த பவித்ரா. அவங்களுக்கு 28 வயசாச்சு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 குழந்தைகள் இருக்கு, தீக்ஷிதா, லித்திகா அப்படின்னு சொல்லி. 2 பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு வந்து செட் ஆகாம இந்த பவித்ரா வந்து காளீஸ்வரி வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இனி என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. சரி, பொண்ணு வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஏத்திட்டாங்க. வீட்டுக்குள்ள ஏத்தி தான் குழந்தைங்களையும் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில பவித்ரா வேற இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு அஃபேர் ஆரம்பிக்குது. அஃபேரை வான் பண்றாங்க, உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காத பவித்ரா அந்த பையன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க. ஓடி போன விஷயத்துல ஊரே வந்து இந்த காளீஸ்வரியை ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாயார் மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2 பேர குழந்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா. தான் ஊரே வந்து நம்மள தப்பா பேசுது, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம இறந்துடலாம் அப்படின்னு. நம்ம மட்டும் இறந்தா இந்த பேர குழந்தைங்களை யாரு பார்த்துப்பான்னு ஒரு முடிவு வருது. அவங்களையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி ஜூலை 12, 2025 அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள 2 குழந்தைங்களை கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிட்டு அவங்களோட அம்மாவையும் சூசைட் பண்ண வச்சாங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்து இறந்துட்டாங்க. இறந்து போனமா அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு இந்த சொசைட்டி கிட்ட ஒரே விஷயம் தான் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியவே டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டீங்களே, இதுக்கு எல்லாம் காரணம் அந்த வில்லேஜ் தான் அப்படின்றத உண்மை. இதெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ பொத்தி வைக்கிற நம்ம அடுத்த குடும்பத்துல நடக்கும்போது ஏன் ஊரே பூரா சொல்றோம் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.